வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் மீது குறையும் செல்வாக்கு. 26 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த சுவிஸ் நாட்டவர் இத்தாலியில் கைது. போலந்து பால்டிக் நாடுகளின் பாதுகாப்புக்கு முக்கிய நெடுஞ்சாலை திறப்பு. ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் வெற்றி பெறுவது கடினம், ட்ரம்ப் கருத்து மாற்றம். ஜெர்மனியில் போர் குறித்து எச்சரிக்கை, 10 நாட்களுக்கு உணவு சேமிக்க அறிவுறுத்தல். ரஷ்ய தாக்குதலில் செர்னிகிவ் பிராந்தியத்தில் மின் விநியோகம் பாதிப்பு. சுவிஸில் பயங்கரவாதம் தொடர்பான 10 விசாரணைகள் நடைபெறுவதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் மீது குறையும் செல்வாக்கு. ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் இதுவரை இல்லாத அளவு மிக குறைந்த செல்வாக்கு வீழ்ச்சியினை சந்தித்துள்ளார். இமானுவேல் மக்ரோன் தற்போது 22% பிரபலத்தன்மையுடன் உள்ளார். பிரெஞ்சு ஜனாதிபதிகளில் இதுவரை எந்த ஒரு ஜனாதிபதியும் பெற்றுக்கொள்ளாத மிக குறைந்த வீழ்ச்சி இதுவாகும். மக்ரோன் 2017ஆம் ஆண்டில் முதன்முறையாக ஜனாதிபதியாக தெரிவாகும் போது அவர் 44% பிரபலத்தன்மையை பெற்றிருந்தார். ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் கடந்த சில மாதங்களாக பல்வேறு விமர்சனங்களை சந்தித்து வருகிறார். பெரும்பான்மை இல்லாத அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு அவர் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் தவித்து வருகிறார். இதுவரை 3 பிரதமர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். இதனால் மக்ரோனின் செல்வாக்கு கணிசமாக வீழ்ச்சி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த கருத்து கணிப்பை IPSOS நிறுவனம் மேற்கொண்டு நேற்று அக்டோபர் 20 வெளியிட்டிருந்தது. 26 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த சுவிஸ் நாட்டவர் இத்தாலியில் கைது. 26 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த சுவிஸ் நாட்டவர் இத்தாலியின் பாரியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். நியூயார்க்கில் உள்ள கூட்டாளிகளுடன் $20 மில்லியன் அதிகமான நிதியை மோசடி செய்தமைக்காக அவர் தேடப்பட்டு வந்தார். 60 வயதுடைய அந்த நபர் பாரி கடற்கரையில் ஒரு கட்டுமரத்தில் சுங்க போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அமெரிக்காவில் 1999இல் வெளியிடப்பட்ட கைது ஆணையின்படி பெயர் வெளியிடப்படாத அந்த நபர் நிதி பத்திரங்கள் தொடர்பான மோசடியை செய்ய குற்றவியல் சதி செய்ததாகவும் சட்டவிரோதமாக ஈட்டிய வருமானத்தை மோசடி செய்ததாகவும் குற்றம் சாட்டினார். சோதனையின் போது சுங்க அதிகாரிகள் கப்பலில் இருந்தவர்களின் அடையாளங்களை சரிபார்த்தனர். பின்னர் அந்த நபர் தேடப்படுபவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கைது செய்தனர். பின்னர் சந்தேக நபர் பாரியில் உள்ள ஒரு நீதிபதியால் விசாரிக்கப்பட்டு காவலில் வைக்கப்பட்டார். அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. சுவிஸ் மத்திய நீதித்துறை அலுவலகம் இந்த வழக்கு குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறியது. போலந்து பால்டிக் நாடுகளின் பாதுகாப்புக்கு முக்கிய நெடுஞ்சாலை திறப்பு. ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் போலந்தையும் 3 பால்டிக் நாடுகளையும் இணைக்கும் முக்கியமான வியா பால்டிகா சாலை திங்களன்று திறக்கப்பட்டது. ரஷ்யாவின் ட்ரோன் ஊடுருவல்கள் மற்றும் போர் விமான அத்துமீறல்கள் போன்ற சம்பவங்களால் போலந்தும் அதன் பால்டிக் அண்டை நாடுகளும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும் சூழலில் இந்த சாலை திறக்கப்பட்டது. ஸ்வால்கி இடைவெளி எனப்படும் ரஷ்யா மற்றும் பெலாரஸுக்கு இடையிலான குறுகிய நிலப்பகுதி வழியாக செல்லும் இந்த சாலை நேட்டோ துருப்புகள் பால்டிக் நாடுகளுக்கு வேகமாக நகர்வதற்கு உதவும் என போலந்து அதிபர் கரோல் நவ்ரோக்கி மற்றும் லிதுவேனிய அதிபர் கீதானாஸ் நௌசெடா ஆகியோர் தெரிவித்தனர். இந்த சாலை நமது பொருளாதாரத்துக்கு உதவுவதுடன் பிராந்தியத்தின் பாதுகாப்பு திறன்களையும் வலுப்படுத்தும் என்று நவ்ரோக்கி கூறினார். 970 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை வார்சாவில் தொடங்கி லிதுவேனியா, லாட்வியா மற்றும் எஸ்தோனியா வழியாக சென்று தாலினில் முடிவடைகிறது. வியா பால்டிகாவுடன் இணைந்து ரயில் பால்டிகா எனப்படும் ஒரு ரயில் திட்டமும் கட்டுமானத்தில் உள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் வெற்றி பெறுவது கடினம், ட்ரம்ப் கருத்து மாற்றம். ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் வெளியிட்ட கருத்து உக்ரைன் வெற்றி பெறுவது கடினம் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளதால் ஒரு பெரிய திருப்பத்தை குறிக்கிறது. முன்னதாக உக்ரைன் போராடி முழு உக்ரைனையும் அதன் அசல் வடிவத்தில் மீண்டும் வெல்லும் நிலையில் உள்ளது என்றுதான் நம்புவதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். மேலும் ரஷ்யாவை ஒரு காகித புலி எனவும் வர்ணித்தார். ஆனால் சமீபத்திய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான பயனுள்ள அழைப்புகளுக்கு பிறகு ட்ரம்ப் தனது நிலையை மாற்றிக்கொண்டார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உக்ரைனால் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியும் என்றாலும் அவர்கள் செய்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை என கூறினார்.
எவ்வாறாயினும் அவர்களால் வெல்ல முடியும் என்று நான் கூறினேன். எதுவும் நடக்கலாம். போர் என்பது மிகவும் விசித்திரமான விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ட்ரம்பின் இந்த கருத்து 2 வாரங்களில் புடாபெஸ்டில் ரஷ்ய தலைவருடன் அவரது 2வது நேரடி சந்திப்புக்கு தயாராகி வரும் வேளையில் வந்துள்ளது. ஜெர்மனியில் போர் குறித்து எச்சரிக்கை. 10 நாட்களுக்கு உணவு சேமிக்க அறிவுறுத்தல். ஜெர்மனியில் சிவில் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் உதவிக்கான மத்திய அலுவலகம் 35 ஆண்டுகளில் முதல் முறையாக போர் குறித்த சாத்தியக்கூறுகள் குறித்து எச்சரித்துள்ளது. முன்பு இருந்ததைப் போலல்லாமல் போர் இனி சாத்தியமற்றது அல்ல எனவும் அது கூறியது. ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு குறித்து ரஷ்யா விடுத்துள்ள அச்சுறுத்தல்களின் பின்னணியில் இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சிவில் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் உதவிக்கான மத்திய அலுவலகம் தலைவர் ரால்ஃப் டைஸ்லர் கூறுகையில், முன்கூட்டியே நன்கு தயாராக இருப்பது எப்போதும் பலனளிக்கும் என்றும் ஒவ்வொரு வீடும் 3 முதல் 10 நாட்களுக்கு தன்னிறைவு பெற தயாராக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக இந்த புதிய வழிகாட்டியில் போர், சைபர் தாக்குதல்கள், தவறான தகவல் உத்திகள் மற்றும் நாசவேலை போன்ற இராணுவ மற்றும் கலப்பின அச்சுறுத்தல்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. வெடிப்புகள் அல்லது தாக்குதல்களின் போது தவறான தகவல்களை அங்கீகரிப்பது மற்றும் தங்குமிடம் தேடுவது பற்றிய ஆலோசனைகளும் இதில் உள்ளன. ரஷ்ய தாக்குதலில் செர்னிஹிவ் பிராந்தியத்தில் மின் விநியோகம் பாதிப்பு. உக்ரைனின் வடக்கு எல்லைப் பகுதியான செர்னிஹிவ் பிராந்தியத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற ரஷ்யாவின் தாக்குதலில் அங்குள்ள பல முக்கிய பகுதிகளின் மின்சார விநியோகம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதில் நிறுத்தப்பட்ட செர்னோபில் அணுமின் நிலையத்திற்கு அருகிலுள்ள ஸ்லாவுடிச்சி நகரமும் அடங்கும் என அதிகாரிகள் கூறினர். ரஷ்யாவின் தாக்குதல் ஒரு எனர்ஜி தளம் மீது நடத்தப்பட்டதாக அரசு நிறுவனங்கள் உறுதிப்படுத்தியிருந்தாலும் அதன் சரியான இருப்பிடம் குறித்து விவரங்கள் வெளியிடப்படவில்லை. நகரின் நீர் விநியோக அமைப்பு மற்றும் மின்சாரத்தில் செயல்படுவதாகவும் அவசர சேவை குழுக்கள் மின்சாரத்தை மீட்டெடுக்க தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். குளிர்காலம் நெருங்கி வரும் நிலையில் கடந்த சில வாரங்களாக ரஷ்யா தனது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை உக்ரைனின் மின்சார மற்றும் எரிவாயு வலையமைப்புகள் மீது மையப்படுத்தி நடத்தி வருகிறது. சுவிஸில் பயங்கரவாதம் தொடர்பான 10 விசாரணைகள் நடைபெறுவதாக அறிவிப்பு. சுவிஸ் கூட்டாட்சி காவல் அலுவலகத்தில் பயங்கரவாதம் தொடர்பான 10 விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அதன் இயக்குனர் ஈவா வைல்டி கோர்டஸ் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தில் ஒரு தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட ஒரு வாரத்துக்கு பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். தற்போது எங்களிடம் சுமார் 10 பயங்கரவாதம் தொடர்பான விசாரணைகள் உள்ளன. அவை ஜிஹாதி பிரசாரம் அல்லது பயங்கரவாதத்திற்கு நிதியளிப்பது தொடர்பானவை என்று வைல்டி கோர்டஸ் குறிப்பிட்டுள்ளார்.